ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட 100 days 100 vlogs சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம மெட்ராஸ் பேக்கரி அப்படின்னு ஒரு பேக்கரி பக்கத்தில் திறந்துருக்காங்கன்னா அங்கே போய் முட்டை பஃப் வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த முட்டை பஃபை அப்படியே கௌஷிக் வீட்டில் அவர் செஞ்சு காட்டினார், அவரோட வேர்ஷன். ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து எது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொன்னோம். அதில் வந்து சின்ன ஒரு 0.5 மார்க்ஸில் கௌஷிக் வந்து வின் பண்ணிட்டார். வின் பண்ணதுலேருந்து தொல்லை தாங்க முடியலை. இப்போ என்னென்னா முட்டை பஃப் செஞ்சு வின் பண்ணிட்டான், இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேணாமா அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணான் தெரியுமா? எந்த கம்பெனியோட போட்டிக்கு போடுறாரு தெரியுமா இவர்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இந்த பொருளெல்லாம் பார்த்து பாருங்க, மா எல்லாம் இருக்குது, கறி ரெடி பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பார்த்து கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், யூ ஆர் ரைட். பிட்ஸா தான் இன்றைக்கி செய்ய போகிறாரு, சிக்கன் பிட்ஸா. யூஸ்வலாக எங்ககிட்ட அந்த ஏர் ஃப்ரையர் வர்றதுக்கு முன்னாடி ப்ரெட் இருக்குல்ல, ஸ்லைஸ் ப்ரெட்டு, அதை தோசைக்கல்லில் வச்சு ஒரு விதமான பிட்ஸா செய்வார். அது நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், மொசரல்லா சீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஓடி போய் இன்றைக்கி. ஸோ இப்போ ஏர் ஃப்ரையர் வந்ததுனால ப்ரொஃபஷனலாக நான் பண்ணுறேன். முட்டை பஃப் கம்பெனி ஒன்று மெட்ராஸ் பேக்கரி சொன்னோம்ல, அவங்களோட போட்டி போட்டது பத்தாதுன்னு இவர் என்ன சொல்கிறாரு, இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட போட்டி போடுவோம்டா. என்ன பண்ண போகிற அப்படின்னா, நான் பிட்ஸா செய்கிறேன், நீ வந்து ஒன்று பிட்ஸா ஹட் இல்லைன்னா டொமினோஸ் பிட்ஸா, இது ரெண்டில் இருந்து ஆர்டர் பண்ணி ஏதாவது ஒன்று, ரெண்டில் ஏதாவது ஒன்றுலேருந்து ஆர்டர் பண்ணி எடு. அந்த பிட்ஸாக்கும் என் பிட்ஸாக்கும் சோடி போட்டு பார்ப்போம். சோடி அப்படிங்கிற இது வின் பண்ணிச்சேன்னா ரமினோஸ் கட். அதுக்கு பேர் சப்போஸ் என் பீட்சா இன்னைக்கு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா என் கம்பெனிக்கு நான் வைக்கிறேன்டா பேர். டொமினோஸ்ல இருந்து டொமினோவை உருவி அதை இவர பேர் ரமணி இல்லை, அதை ரமினோஸ் அப்படின்னு மாற்றி பிட்சா ஹட்டில் இருக்கிற ஹட்டை உருவி ரமினோஸ் ஹட் அப்படின்னு நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிறேன். அதுக்கு நீ ஜெயிச்சின்னா நானே அந்த பேர் உனக்கு தர்றேன். சரி, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிட்சா ஹட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. டொமினோஸில் ஆர்டர் பண்ணால் சீக்கிரம் வரும். அதோட எனக்கு பிட்சா ஹட்டை விட டொமினோஸ் பிட்சா தான் ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட்டு. இப்போ இவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, சுட சுட சாப்பிடணுமா இல்லையா? அதனால் நீங்கள் அந்த பிட்சாலாம் ரெடி பண்ணி அவனில் வச்சா எவ்வளோ நேரம் ஆகும்? 45 minutes. அப்போ நீங்கள் அவனில் வைக்கும்போது நான் ஆர்டர் பண்ணுறேன். நான் அப்போயும் கேட்டேன், சரி இப்போ பக்கத்தில் ஒரு பிட்சா இருக்குது, அது வந்து ஒரு வீட்டிலருந்தே பண்ணுறாங்க லோக்கலாக, அதெல்லாம் ஆர்டர் பண்ணக்கூடாது, இன்டர்நேஷ்னல் பிராண்டோட போட்டி போடணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அதில் அப்படியே ஒத்த காலில் நிற்கிறாரு. இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட தான் போட்டி போட போகிறேன்னு. இது முடிய அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்சு KFC மெக்டொனால்ட்ஸ் போட்டிக்கு கூப்பிடு. நான் பார்த்தீங்களா நான் வந்து கோழியை பொறிச்சு வீட்டிலே பர்கர் செய்கிறேன்னு போகிறேன். நான் பர்கர் மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், KFC மாதிரி சிக்கன். என்ன சிரிக்கிறேன்? அந்த மாதிரி சிக்கன் பொறிச்சு முதல்ல இதில் ஜெயிச்சின்னு வச்சுக்க. ஜெயிச்சின்னா அதெல்லாம் செய்யலாம். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீ சப்போஸ் ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த செட் மெனு இருக்கும்ல, பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கோல்ஸ்லோலாம், அந்த செட்டை அப்படியே வாங்குவோம். நீயும் அந்த செட்டை கிரியேட் பண்ண. அதுக்கு நீ இதில் முதல்ல ஜெயிக்கணும்ல. ஜெயிச்சிருவேன். அதெல்லாம் என்ன பேர் கூட நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு. அது சரி, ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காக அது தம்பு. அதில் வைக்க சொல்கிறாரு, நம்பிக்கை தாண்டா வழுக்க. சொல்கிறார், நம்பிக்கை வேணும் தம்பி, நம்பிக்கை தான் வழுக்க. ப்ரீஹீட் பண்ணி போட்டாங்க, சின்னத்தில் வைப்போமோ இதுக்குள்ள வைப்போமோ, சின்ன ட்ரெயினில் வச்சுருவோம். எதுலையாவது சட்டை போட்டுன்னு வை, எனக்கு பிட்சா திங்கணும்னு ஆசை வந்துருச்சு. எதுலையாவது சட்டு புட்டுன்னு வெயிடா, நான் பிட்சா ஆர்டர் வேறு பண்ணேன். ஓகே காய்ஸ், இவங்க இந்த ப்ரீ ஹீட்டு போஸ்ட் ஹீட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிட்சாவை உள்ளே வைக்கும்போது நம்ம அப்போ ஜாயின் பண்ணுவோம். தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி, நீங்கள் என்னடா பிட்சா வீடியோவில் வந்து என்னத்தடா காட்டுறீங்கன்னு நானே எட்டி பார்த்து பயந்துட்டேன். நான் என்ன தெரியுமா அம்மாட்ட கேட்டேன், குப்பையெல்லாம் கொட்டிட்டு பிட்சாவை உள்ள வைடா அப்படின்னு. ஈர அட்ஜஸ்ட் பண்ணாது. அவர் சொல்கிறாரு, இப்போ பார்க்க குப்பை மாதிரி தான்டா தெரியும், அது பொங்குனதுக்கப்புறம் தெரியும்டா அதில் லட்சணம். இங்கே பாருங்கள், டக்குன்னு பாருங்கள் 1 2 3 எல்லாம் சேர்ந்து குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்படி பார்க்க நல்லா தான் இருக்கு. சரி, தூக்கி வைங்க, பொங்குனோடனே சரியாக வரும். இதை எடுத்துட்டு ட்ரேயை மட்டும் வைப்போம். இதை மட்டும் இந்த ஷீட்டோட சுடும் கவனம். சரி, பாரு எப்படி இருக்கான்னு பாரு, நீ பாரு. ஒருக்கா எனக்கு இப்போயும் குப்பை மாதிரி தான் இருக்குது. வெய் வச்சதுக்கப்புறம் சரியாக அவளுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி, சாயங்காலம் 6 மணி. இப்போ தான் பிட்சா உள்ளே வச்சுருக்காரு. எப்படியும் அது ஒரு வெளியே வர்றதுக்கு 6:45 ஆயிரும். ஸோ இப்போ போய் நம்ம டொமினோஸ் பிட்சாவில் பிட்சாவை ஆர்டர் பண்ணுனா
அதுவும் வர்றதுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். அதுவும் இதுவும் வரும்போது அப்படியே ரெண்டையும் பக்கத்தில் வச்சு சோழி ஓட்டு பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். அவங்க பாருங்கள் செகண்ட் பிட்ஸாவை உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போய் ஆர்டர் பண்ணிடுவோம். சரி நான் போய் ஆர்டர் பண்ணிவிட்டு வரேன். உங்களுக்கு எப்படி இந்தியாவில் ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கோ அது மாதிரி இங்கே ஃபுட் பேண்டான்னு ஒரு ஃபேமஸான ஆப் இருக்குது. அதில் தான் இப்போ நான் ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போயும் அதில் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அதில் தான் இப்போ நான் ஆர்டர் பண்ண போகிறேன். காய்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு கடையை நான் மறந்தே போயிட்டேன். அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யூஎஸ் பிட்ஸா. அவங்களோட பிட்ஸாவும் ஒரு விதமாக தினுசாக நல்லாயிருக்கும். ஸோ பிட்ஸா ஹட்டா டொமினோஸா இல்லை யூஎஸ் பிட்ஸாவா? நம்ம டொமினோஸில் அடிக்கடி வாங்குறது பிட்ஸாவும் அப்படித்தான். யூஎஸ் பிட்ஸா வந்து ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி கௌசிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டு போட்டி போடுவோன்னாருல்ல, எதுக்கு அதில் குறை வச்சுக்கிட்டு டைரெக்டாக யூஎஸோடைய போட்டி போடுவோம். ஸோ யூஎஸ் பிட்ஸாவில் இருந்து தான் அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிட்ஸா இருக்குது, ஸ்பைசி சிக்கன் டிலைட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வாங்க போகிறேன். பேமெண்ட் பண்ணியாச்சு. இன்னும் 10 to 25 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 2 ஷாப்பை விட இவங்க கொஞ்சம் ஸ்பீடு. வெயிட் பண்ணுவோம். 10 to 25 மினிட்ஸ். கைஸ் நான் உள்ள ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அமளி ஆகுது. சவுண்டு ஏதோ என்ன ஆச்சா ஓ ஆச்சா ஆச்சா புச்சான்னு ஆகுது. என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு வெளியே ஓடி வந்து பார்க்குறேன். என்னைய பார்த்தோன்னே இந்த பேண்ட் இருக்குமில்ல அந்த ஏர் ஃப்ரையரோட இது அதை பிடிச்சிட்டு ஒருத்தர் ஓடுறான். யார் அவன் முரட்டாலாம் ஓடிக்கிட்டு இருக்கான்னு நான் ஓடி போய் கேமரா தூக்கிட்டு ஓடி வந்து பார்த்தா அவர் சொல்கிறாரு, அது வந்து தம்பி ஐ மீன் பை த பை நீ ஆர்டர் பண்ண பிட்ஸா எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நான் அது போதுமே, நம்ம பீட்சா ஒன்றும் அவங்க பீட்சா ஒன்றும் தானே. நாங்கிட்ட ஒன்றா நம்ம 2 இல்லை செய்கிறோம், 2 1 தானே வீடியோவில் இருக்குது அப்படின்னு கையை மையமாக பிடிச்ச உடனே தான் எவிடன்ஸ் அழிக்க பார்க்குறாங்க. ஏன்னா கௌசிக் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்கெல்லாம் வந்து இவர் சொல்கிறாரு நமக்கு காரம் கொஞ்சம் வேணும்னு சொல்லி அந்த கார பவுடரை கொஞ்சம் போட்டேன்டா. PIZZA பிட்ஸா திறந்து பார்த்தேன், கடைசியாக இருந்த ZZA காணல. அப்படின்னா மிச்சம் மட்டும்தான் உள்ள இருக்கு. இதை எவனாவது இதுக்கு மேலே திம்பானா சார்? இவனே அதுக்கு அது பேர் வைக்கிறான். பிட்சாவில் ஜாவை காணவா மிச்சம் மட்டும்தான் இருக்கு. கலர் போட்டோடனே அது ஒரு வேற மாதிரி ஆயிடுச்சுடான்னு. அது எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இருக்கு தர வெளிச்சத்தில் கொண்டு வா. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் காய்ஸ். ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஆமா சீஸ் கூட கலர் மாறிட்டு மொசரெல்லா சீஸை கூட கலர் மாற்றிருக்கு. ஆமாம் முதல் 2 எழுத்து தான் இருக்குது, மிச்சம் அங்கே சாப்பிடும்போது முடிவு பண்ணுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குது. கௌசிக் எப்பயுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற விஷயம் பலதுக்கு வந்து டேஸ்ட்டை கொண்டு வந்துடுவார். அதோட அப்பியரன்ஸ் வந்து செய்ய பழகிடும். நம்ம வந்து இப்போ அப்பியரன்ஸுக்கும் மார்க்ஸ் இருக்குது, சரியா இருக்குது. அதில் 1 மார்க்ஸ் உனக்கு போனாலும் போகும். டேஸ்ட்டை வச்சு பார்ப்போம். வெளியே எடுத்து காட்டுறோம் வாங்க பார்ப்போம். அப்படியே ஒரு ரத்த கலருக்கு ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, அந்த ரத்த கலரு தான் நல்லா தான் வந்துருக்கு. நல்ல காரசாரமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து மதுரை பீட்சா இல்லை கொடூர பீட்சா. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேர் வச்சுக்கலாம். அங்கே பாருங்க, இப்படி இருந்தவனை இப்படி ஆக்கியிருக்கான். 2 பக்கத்தில் தெரியுதா? இது வேகிறதுக்கு முன், இது வேகனத்துக்கு பின். இங்கே பார்த்தீங்களா, இந்த க்ரீன் வந்து அப்படியே ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா டெலிவரி வந்துடும். அதை வந்து வாரத்துக்குள்ளே இதை வச்சுடுவோம். சரி, இதையும் உள்ளே வச்சு சுற்றியாச்சு. இது என்ன கெட்டப்பில் வெளியே வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிட்சா வந்து விட்டது. இதில் வைங்க காய்ஸ்.
அமெரிக்கன் பிட்சாவும் இது ஒரு பிட்சாவும் அங்கே ஒரு பிட்சா ரெடி ஆகுது. ஸோ கௌசிக் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னோடய 2வது பிட்சாவை தான் போட்டிக்கு அனுப்பணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் கலர் நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம அதுவும் ரெடி ஆன உடனே ஒரு 10 மினிட்ஸ் அதை ஆற விட்டுட்டு நம்ம இப்போது பந்தயத்துக்கு போகலாமா. கௌசிக்கோட 2 பிட்சா ரெடி ஆகிடுச்சு. யூஎஸ் பிட்சாவும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ கௌசிக்கோட பிட்சாவில் வந்து ஒரு 3 பீஸும் ஒஃபிஷியல் பிட்சாவில் இருந்து 3 பீஸும் எடுத்து வச்சு இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். பாருங்கள், கௌசிக் வந்து செகண்ட் பிட்சாவும் அந்த கலருக்கு வந்துருச்சு. ஏன்னா மசாலா அள்ளி போட்டிருக்காரு. இப்போ இதில் எதை போட்டிக்கு தரப்போகிற? இதுதான் ஒன்று சொல்லு. இதுதான் நல்லா யோசிச்சு சொல்லணும். அது அந்த செட் இல்லாமல் இருக்குது, இதை எடுப்போம். ஸோ இதை தான் போட்டிக்கு அனுப்ப போகிறீங்க. காய்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் பீட்சாவை கைவிட்டுட்டாரு. அவரோட செகண்ட் பீட்சா அவரை கைவிடாமல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதையும் டேஸ்ட் பண்ணுவோம். இவரோட டிசிஷன் சரியா தப்பாங்கிறத நம்ம பார்க்கணுமா இல்லையா? கௌசிக்கோட பீட்சாவில் ஒரு 3 பீஸ் எடுத்தீங்க வைங்க. போட்டிக்கு தானே. பாருங்கல, இப்பதான் போட்டிக்கு இதை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இது சூடாரி இருக்கும், இதை தரவான்னு கேட்குறேன். நீ என்ன ஏமாத்தலாம், மிஸ்டி ஏமாத்தலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி ஏமாத்துவேன்? உன்னை ஒரு பெரிய மனுஷன்னு நினைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பித்தலாட்டம் பண்றீங்க. மேடம் பயத்தில் பதறாது, மெதுவாக விட்டு கையை வெட்டிடாது. ஓகே மிஸ்டி, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுங்க. ஆஹா, எனக்கு டொமினோஸ் பிட்சாவோடையும் இவங்களோட அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நீ போட்டதான் தெரியுது. கைஸ், இவங்க எல்லாம் சில்லி ஃப்ளேக்ஸை பேக்கெட்டில் கொடுப்பாங்க. இவனை பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு பின்னாடி ரெட் லைட் எரியும். கைஸ் இங்கே பாருங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, லைட்டாக வெள்ளைக்காரம் மாதிரி இருந்தா யூஎஸ் பிட்சா. நம்ம பாரம்பரிய கலர்ல இருந்தா நம்ம பீட்சா. சின்ன ஒரு வித்தியாசம். இது வந்து போட்டியில இல்ல. சோ இதான் போட்டியில இருக்கு பாருங்க. சரி, இப்போ ஒரு அளவுக்கு அந்த விஷுவலா மேட்ச் பண்ணிட்டாரு. இப்போ இதை அப்படியே தூக்கிட்டு வாங்க, நம்ம செக் பண்றாரு. அவன் பிட்சா சரியா இருக்கா, இவர் பிட்சா சரியா இருக்கா. இவர் மொத்தம் உனக்கு மொத்தம் பிடிக்கும். சரி, சாஸ் போடுங்க. லைட்டா போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே வாங்க, நம்ம பெல்கனிக்கு போவோம். ஜருகண்டி அப்படியே காத்தாட உட்காந்து கௌசிக்கோட பிட்சாவை என்ன நிலைமைன்னு பார்ப்போம். என்னதான் யூஎஸ் பிட்சாவாக இருந்தாலும் கௌசிக்கோட பிட்சா இருந்தாலும் சொம்புல ஜலம் இல்லாமல் நம்மளால் முடியாது. சரி, வா டேஸ்டிங் பண்ணிடுவோம். மிஸ்டியை சில்லி ஃப்ளேக்ஸ் உடச்சி போடணும்னு சொல்கிறேன். நான் தான் போட்டிருக்கேன். நீ மட்டும் தான் இங்கே பிட்சா வச்சிருக்கியா? யூஎஸ் பிட்சாக்கு அந்த மேஸ் செஞ்சாலும் அதான் வித்தியாசமா இருக்கா? இதுல இவர் சொல்றாரு, இதுலயும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம்னா இந்த இருக்குல்ல, இந்த டேபிள் தான் டிஃபரன்ஸா இருக்கு. அதனால அதை தூக்கி போட அங்க ஊத்தி பாரு, கரெக்டா வரும். பாத்தியா, ஒரிஜினல். இப்போ எது நம்ம ஆர்டர் பண்ணதுன்னே வித்தியாசம் தெரியல. பாருங்களேன், இவர் சொல்றாரு, நான் தாண்டா ஓஜினா ஒரிஜினல்னு கேட்டா இல்ல, ஒரிஜினல் கிராண்ட் மதர். அதான் இவரோட ஓஜி. சரி மிஸ்டி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது? நம்மட தான் வருது. நம்ம செஞ்ச சரி. நல்லா யார் செஞ்சது? நல்லா வந்து மனமெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதை முடிஞ்சாரு. ஸ்மெல்லு ஓகே. டேஸ்ட் ஓகே, நல்லா இருக்கு. மிஸ்டி சொல்றது கொஞ்சம் காரமா இருக்குன்னு இருந்து தானே ஆகணும். 1/2 கிலோ போட்டிருக்காரு உள்ளுக்கு. சரி நல்லா இருக்கு. நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு உழைப்பு வேணும்னா அவங்க அந்த சீஸ் எல்லாம் நல்லா அப்படி இழுபடுறது வந்து பிட்சால, அது பிட்சாவுக்கே உதித்தது அது வருது. பேஸ் நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தியா. சொல்லு, நானே எடுத்து தர வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும். சொல்றாரு தம்பி, அந்த பேஸு பற்றி கொஞ்சம் பேசுகிறீங்களா? இங்கே பாருங்கள், அந்த பேஸு நல்லா தான் இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது.
நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல மார்க்ஸ் கொடுக்கலாம். நல்லா தான் இருக்கு. யார் செஞ்சது? உங்கள் அம்மாவா? நல்லா தான் செய்கிறாங்கண்ணே. உனக்கு கேட்குறான், தம்பி இது யார் பண்ணது? உங்கள் அம்மாவா? சிச்சு, அவன் ஒரு ஒரிஜினல் கிராண்ட் மதர், அவன் பண்ணது. நல்லா இருக்கு. அந்த அந்த இது பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ டூப்ளிகேட் சாப்பிட்டு பார்ப்போம். உனக்கு எவ்வளோ தினப்பட்டு இருந்தா அவன் பிட்சா சாப்பிட்டு முடிஞ்சோடனே சொல்கிறான், சரி நீ ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கிய டூப்ளிகேட் பிட்சா, இப்போ அதை சாப்பிட்டு பார்ப்போங்கிறான். நல்லா இருக்கு. கௌசிக்கோட பிட்சா வந்து பிட்சான்னு அப்ரூவ் பண்ணுறோம். இப்போ யூஎஸ் பிட்சாவை சாப்பிட்டுட்டு அவங்க தான் நம்ம தான் அப்படியே இவர் ரிசல்ட் கிட்ட வருதுன்னொன்னே அது அவங்க தான் நம்ம தான் அது தெரியும். இருந்தாலும் ஒப்பிட்டு பார்க்குறதுல தப்பு இல்லையா? இப்போ நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடாது ஒரு சந்தோஷம், ஒரு டேஸ்ட்டு வருது தானே. என்ன சந்தோஷம்? எனக்கு வருது. நல்லா உனக்கு சந்தோஷம் வருது. சரி மிஸ்டி, இப்போ 3 பீஸ் அதில் எடுங்க. இது வந்து யூஎஸ் பிட்சா. என்ன மாதிரி தான் அவனும் வெட்டி வச்சுருக்கான். இவங்களும் நல்ல தாராளமாக சீஸ் போட்டிருக்காங்க. நானும் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பார்த்துருங்க. அதே தான். நீ வாயை திறக்காத சரியா? நீ பொய்யெல்லாம் சொல்லிட்டு. நல்லா இருக்கு. மிஸ்டி சொல்லுது ஓஜி இஸ் பேக்கடி. இருங்க, மிஸ்டி ஏதோ முழுசுது, நான் ஸ்மெல்லை பார்த்துட்டு வரேன். நான் கடைசியாக நான் சொல்கிறேன். டு பி ஃப்ரேங்க், அம்மாவோட பிட்சாவில் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. இதில் வந்து ஸ்மெல்லை காணும். இது கொஞ்சம் மிளகா இருந்துருக்கு. பைனாப்பிள் மாதிரி இதோட மற்ற ட்ரே நான் முடிச்சேன். ஓகே, நீங்க ஏன் முடிக்கிறீங்க? சொல்ல முடியலைடா, நிறைய போட்டுற வேண்டியதா. நான் சொல்கிற உண்மையை நான் செஞ்சதுக்காக நான் சொல்லலை. எனக்கு நான் செஞ்சது பிடிச்சிருக்கு. இதை விட என்னமோ என்னோட முடிவு நீங்கள் சொல்லுங்கள். எங்க நான் சத்தியமாக இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கல. கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு அப்படி இல்லை. நீ எப்போ சாப்பிட்டாலும் நான் செஞ்சேன். அது அந்த காரசாரமாக இருக்கிற வேலையோ நம்ம தெரியாது. நமக்கு பிடிச்சி சொன்ன நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. நீ உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு வருவீங்க. சத்தியமாக யூஎஸ் பிட்சாவோட விட இது நல்லா இருக்கு. அவன் வீட்டில் செஞ்சது கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த பேஸ் வந்து ரெண்டுலையுமே சரியான சாஃப்ட்டு. நான் நினச்சேன் இவர் பேஸை கொஞ்சம் தீச்சிடுவார், ஹார்ட் ஆக்கிடுவார்னு பார்த்தேன். இல்லை, பேஸ் ஓகே. இவன் கடையில் நம்மளை ஏமாற்றி கொஞ்சோண்டு கோழி போட்டிருக்காங்க. இவர் வளர்ற உள்ள சாப்பிட்டுட்டு நிறைய கோழி போட்டிருக்காரு. அதாவது மேல இருக்கிறது வந்து நல்ல மொறுமொறுப்பா அப்படி இருந்துச்சு கடிக்கும் போது. இது வந்து ஒரு சக்குன்னு ஆயிடுச்சு. யூஎஸ் பிட்சா நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டது தானே, நான் செய்யற வரைக்கும் செய்யாத வரைக்கும் இல்லை உண்மைக்கும் இவன் பீஸாவோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பைஸ், அந்த சிக்கன் சீஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ரெண்டுக்குமே பேஸ் கையில் எடுக்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி ஒரே மாதிரி இருக்கு பேஸ். ஒருவேளை பிட்சா ஹட் டொமினோஸ்ல இருந்து வாங்கியிருந்தா தோத்து போயிருப்பாரோ? இல்லை, இன்னொருக்கா வாங்கு. நான் இன்னொருக்கா இல்லை, கொஞ்ச நாளைக்கு பிறகு இவர் சொல்றாரு டொமினோஸுக்கு ஒரு வீடியோ, பிட்சா ஹட்டுக்கு ஒரு வீடியோ பண்ணிட வேண்டியதான். இவருக்கு இப்போ கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அப்போதானே போடலாம். இவர் பார்க்குறாரு, நான் அமெரிக்கன் கம்பெனியோடய போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கேன், நீ என்ன என்னை சப்ப மாதிரி பேசுகிற. சரி, அவனோட செகண்ட் ட்ரை எடுத்து பிட்சா ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் எங்களோட டேஸ்ட் பட்ஸுக்கு இவன் காரமெல்லாம் கொஞ்சம் கூட போட்டதுல அது கொஞ்சம் உண்மையிலே நல்லா தான் இருக்கு. இதில் கலரை பாருங்களேன் நீங்களே. காரம் கூட சிக்கன் கூட. நம்ம தமிழ் பீப்புளுக்கு காரம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து கௌசிக்கோட பிட்சா பிடிக்குமோ நினைக்கிறேன். கடையை போட்டுற வேண்டியது. நானும் யோசிக்கிறேன், இப்போ கடையை போட்டுருவோம். போடலாம். மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ரம்ஸ்டிக் பர்கர்ஸ், ரம்ஸ்டிக் பிஸ்கட், ரம்ஸ்டிக் சாக்லேட், ரம்ஸ்டிக் பிட்சா ஓட்டுற வேண்டியதான். எனக்கும் மிஸ்ட்ரிக்கும் பேர் அதிர்ச்சி. யாரு இவன் ஜெயிச்சுட்டானா? என்ன சொல்றீங்க? இல்லை, நான் அப்படிதான் மனசுக்கு நினைச்சேன். ஆனால் இவ்வளோ அதை எடுத்து கடிச்சோடனே அப்படி என்ன எனக்கு சந்தோஷம். ஏன்னா மிஸ்டி ஃபர்ஸ்ட் அந்த யூஎஸ் பிட்சாவோட இதை சாப்பிட்ட உடனே மிஸ்டியோட எக்ஸ்பிரஷன்லேயே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. மிஸ்டி வந்து அதிர்ச்சியில் உட்காந்துருக்கு. என்ன இவன் பிட்சா நல்லா இருக்கு. கௌஷிக்கு கையை கொடுத்துருவோம். கையை கொடு, வின்னர்.
ஸோ இவர் இன்னைக்கு யூஎஸ் பிட்சாவா கௌசிக் பிட்சாவான்னு பார்த்தா கௌசிக் இஸ் த வின்னர். ஓகே கைஸ், இங்கே பாருங்க மொட்டை மாடிலாம் இப்போ மிச்சம் வச்சு இருக்கிற பிட்சாவை நாங்கள் அப்படியே சாப்பிட்டு கடையை காலி பண்ணுறோம். இதுக்குன்னே அதே வந்து லஞ்ச் எடுக்கல. நான் வந்து இந்த பிட்சா சாப்பிடணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு லஞ்சே நான் சாப்பிடல. இன்னைக்கு நல்ல நல்ல கறியெல்லாம் சோறோட வச்சு தின்னுக்கிட்டு இருந்தாங்க, பார்த்து வாய் உரிட்டு விட்டுட்டேன்னா இது சாப்பிடணும்ல. எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் திக்குதான் தம்பி, ஏதாவது ஆச்சுண்டா நீ சோறு வடை சாப்பிடல. ஐயோ அம்மாவுக்கு பயம், இவன் லஞ்சு வேற திங்கல பிட்சா வேற சொதப்பிருச்சுன்னா ஐயோ நினைச்சேன் நம்மளை போட்டு கடிப்பானோ அப்படின்னு பார்த்தாரு, தப்பிச்சிட்டாரு. இப்போ அந்த சத்தம் கடிச்சுல பிங்குன்னு அவரோட பன்னும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பண்ணையும் சாப்பிட்டு இதான் எங்களோட டின்னர். அப்படியே இந்த வீடியோவை முடிக்கிறோம். உங்களை நாளைக்கு இன்னொரு vlogல வந்து சந்திக்கிறோம். Until then, Drumstick family signing off. Take care.